கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசப்பா நல்லவர், பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. இருமனமாக இருக்காதீங்க. எல்லாரும் எல்லாத்தையும் செய்கிறாங்க, எல்லாரும் எங்கும் போகிறாங்க, அப்படி இருக்காதீங்க. எங்களுக்கு இயேசப்பா போதும், அவர் எங்களுக்கு எல்லாம் செய்வார் என்று அவரை உறுதியாய் பிடித்து அவரை மட்டுமே சேவிங்க. உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும். சரியா? இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 22:29. பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். பூமியின் செல்வவான்கள் பணிந்து கொள்வார் அப்படின்னா செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள் கர்த்தரை பணிந்து கொள்வார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில், தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதற்கு சமம் என்று சொன்னார். அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு சீக்கிரம் பணக்காரர்கள் போக முடியாது, ஏன்னா அங்கே ஆண்டவரை சரியாக பின்பற்ற முடியாதுன்னு சொன்னார். இன்னைக்கு நிறைய வசதி படைத்தவர்களை பார்க்கும்போது தேட வேண்டிய விதமாய் கர்த்தரை தேடுவது இல்லை. அனைவருக்கு தேடுவதற்கு நேரமும் கிடையாது, நேரம் கிடைத்தாலும் தேடுவதும் இல்லை. ஆலயங்களுக்கு ஒழுங்க செல்வதும் இல்லை, ஆராதிப்பதும் இல்லை. ஆனால் இந்த பூமியில் உலகத்தில் எல்லா செல்வந்தர்களும் கோடீஸ்வர்களும் மெய் தேவனை காண வேண்டும். அதான் ஆண்டுடைய நோக்கம், அதான் ஆண்டுடைய சித்தம். ஆனால் இந்த வசனத்தில் வாக்குத்தத்தமே இருக்கிறது. பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். அப்படின்னா பூமியில் இருக்க எல்லா பணக்காரர்களும் கர்த்தரை பணிந்து கொள்ளுகிற காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் வாசிக்கும்போது ஆபிரகாம் பெரிய செல்வந்தர் தானே, அவர் கர்த்தரை தொழுது கொண்டார்னு பைபிள் இருக்குதில்ல. யோபு பெரிய பணக்காரர் தானே, அவரும் கர்த்தரை தொழுது கொண்டார்னு பைபிள் இருக்குதில்ல. கர்த்தரை நம்பின மனுஷன் தானே அவர். அப்போ பாருங்கள், பெரிய செல்வந்தர்கள்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, இல்லை ஆண்டவரை ஆதரிச்சிருக்காங்கல்ல. இந்த காலத்தில் நடக்கும். இந்த எழுப்புதல் காலத்தில் பாருங்கள், பெரிய 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 ஆட்களை, பெரிய பெரிய ஐஸ்வர்யம் படைத்த ஆட்களை, செல்வந்தர்களை கர்த்தர் தொட போகிறார். சந்திப்பு உண்டாக போகுது, ரட்சிப்பு உண்டாக போகுது. அவங்க சபையெல்லாம் சேர்த்து கொள்ளப்பட போகிறாங்க. ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறாங்க. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த நேரத்தில் பலகீனப்பட்ட எல்லாரையும் சுகமாக்குங்க. வியாதிப்பட்டவர்களை பேர் பேராய் தொட்டு நீர் சுகமாக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இன்னும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவையோடு இருப்பவங்களுக்கு தேவையை சந்தித்து கொடுப்பீராக. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. தொழில் இருக்கிற தடைகளை உடைக்கிறேன், கட்டுகளை அறுத்து ஜெபிக்கிறேன். சிலர் பிசினஸில் தடையோடு இருக்கிறாங்க, அந்த தடை இப்போது மாறுவதாக. ஆண்டவரை, இந்த நாட்களில் குறிப்பாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, இந்த நேரத்திலே கூட பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் விசேஷித்தவனமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டீர், நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.